வழி தெரியாமல் தடுமாறுகின்றேன், வழிகாட்டு சாயப்பா என்று நம்பிக்கையோடு நீ நெஞ்சுருக வேண்டினால் ஞானக்கண் திறந்து ஒளி காட்டி நல்வழி காட்டி உன்னை நான் காத்தருள்வேன். உன்னுடைய அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் உன் சாயப்பா இவ்வளவு நாட்களாக காத்திருக்கிறேன். வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய். வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது. அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறவாதே. அந்த எல்லா பக்கங்களையும் உன் சாய்தேவாதான் எழுதுகிறேன். உன் போக்கை நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். என் கண்ணிலிருந்து எதுவும் மறையாது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவர். உன் தவறுகளையும் நான் அறிவேன்.